திமுக கூட்டணியிலேருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில் வந்திருக்கு. மதிப்பிற்குரிய அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வந்ததை ஈழத்தமிழர்களும் உலகத் தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்களும் வரவேற்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் தேசிய உணர்வாளன் என்கிற அடிப்படையில் அண்ணன் வேல்முருகனுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் தமிழ் தேசிய நலன் சார்ந்த 10 கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினால் கூட்டணியில் நாங்கள் தொடர்வோம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஆனால் அவருடைய கோரிக்கைகளை பொருட்படுத்தாமல் அதற்கு மடுக்காமல் திமுக நடந்து கொண்டதனுடைய விளைவாக அவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறியிருக்கிறார். இந்த மண்ணுக்கான மொழி சார்ந்த ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு அவர் செயலாற்றி வருகிறார். அண்ணன் வேல்முருகனுடைய நிலைப்பாடு நாளை மாலை அவருடைய அடுத்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு பிற்பாடு தெரிய வரும். அதை நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் பயணித்தனுடைய விளைவாக, அந்த கூட்டணியில் இருந்து பயணித்தனுடைய விளைவாக அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உரிமை குரல் அங்கே தொடர்ந்து மறுக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் அவர் பேசுவதற்கு கூட அவர் முழுமையாக அனுமதிக்கப்படவில்லை. அந்த நிலையில் தன்மானத்தோடு தமிழினத்தினுடைய தமிழன் என்கிற ஒரு தன்மானத்தோடு அவர் வெளியேறியிருக்கிறார். இங்கு ஒரு அரசியல் மாற்றம் நிகழும் என்பதை அண்ணனுடைய அரசியல் நிலைப்பாடு நமக்கு உணர்த்துகிறது.